1967ஆம் ஆண்டிற்கு பிறகு கிட்டத்தட்ட 59 ஆண்டு காலத்திற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு அரசாக இன்றைக்கு தமிழக அரசில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். மதிப்பிற்குரிய பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், எங்களுடைய கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் எனக்கு இந்த பொறுப்பை வழங்கியிருக்கின்றார்கள். அதற்காக எங்களுடைய கட்சியினுடைய தலைவர்களுக்கு நான் முதலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்ததாக கட்சியில் இருக்கின்ற கடைநிலை தொண்டர்களுடைய விருப்பம் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி எனக்கு இன்றைக்கு சுற்றுலாத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த சுற்றுலாத்துறை என்பது இன்றைக்கு மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் மக்களுடைய நலனிற்காகவும் வளர்ச்சிக்காகவும் நான் அதை சரியாக பயன்படுத்துவேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதோடு, இன்றைய தினம் எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் வருகை தந்திருக்கிறேன். அதுவும் இங்கே ஊரம்பு பகுதியில் அன்னை இந்திரா காந்தி அம்மையாருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அதேபோல் நேசமணி அவர்கள், மதிப்பிற்குரிய லூர்தம்மாள் சைமன் அவர்கள், இப்படி எல்லா தலைவர்களுடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து என்னுடைய நான் பணியை துவங்குவதற்காக நான் இன்றைக்கி வந்திருக்கேன். அதாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய துறைன்னு சொல்லக்கூடிய சுற்றுலாத்துறை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மற்றுள்ள தொழிற்சாலையில் கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த சுற்றுலாத்துறையை வைத்து மாவட்டத்தில் என்னென்ன புதிய திட்டங்கள் கொண்டு வருவதற்கு திட்டம் போட்டிருக்கீங்க? இல்லை, இப்போ தான் சுற்றுலாத்துறை அமைச்சராக நான் பொறுப்பேற்றிருக்கேன். அந்த சுற்றுலாத்துறையினுடைய அதிகாரிகள், அதுக்கு பிரின்சிபல் செக்ரட்டரி இருக்காங்க, அதுக்கப்புறம் கமிஷனர் இருக்காங்க, கீழே வரைக்கும் அதிகாரிகள் இருக்காங்க. அவங்களையெல்லாம் வைத்து முதல்ல இந்த சுற்றுலாத்துறை நம்முடைய மாநிலத்தில் எந்தெந்த பகுதியில், இப்போ கன்னியாகுமரி மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலம். இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்ற இடம் கன்னியாகுமரியாக இருக்கட்டும், அதே மாதிரி திருப்பரப்பு ஃபால்ஸாக இருக்கட்டும், அல்லது பகவதி அம்மன் டெம்பிள், சுசீந்திரன் டெம்பிள், இப்படி நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. சிதறால் மலை கோயில் உட்பட நிறைய சுற்றுலா தொகுதியிலே சுற்றுலாத்தலத்துக்கு இல்லை கடற்கரைகள் இருக்குது. அதான் அதாவது அழகு எழில்மிகு கடற்கரையெல்லாம் இருக்குது. அதனால் ஒவ்வொரு இடங்களையும் பார்த்து மதிப்பிற்குரிய நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று, ஏன்னா எந்த சுற்றுலாத்தலத்தையும் மேம்படுத்தணும்னா அதுக்கு நிதி முக்கியமான ஒரு ஆதாரம். அந்த நிதியை பெற வேண்டும் என்று சொன்னால் மதிப்பிற்குரிய முதல்வர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று எப்படிப்பட்ட வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர முடியும், சுற்றுலாவை எப்படி மேம்படுத்த முடியும் என்பதை பார்த்து அதை நேரடியாக ஆய்வு செய்து அங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு உரிய பாதுகாப்பு இருக்குதா, அவங்க இப்போ நிறைய இடங்கள்ல இருந்து நிறைய தேவைகள் இருக்கும், அந்த தேவைகளை கண்டறிந்து அதற்கான பணியை முன்னெடுக்கப்படும் என்பதை நான் அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு கொள்கை தான் டிவிக்கு தேர்தலை முன்னெடுத்தாங்க. அந்த டைமில் நீங்கள் யாருமே ஆதரவு கூட்டணிக்கு போகல. இப்போ தேர்தல் முடிவுக்கு பிறகு ஆட்சி அமைச்சர்னா கூட்டணிகள் வேணுங்கிற காரணத்தினால இப்போ நீங்கள் முதல் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதில் உங்களுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இதுவரையிலும் இல்லாத ஒரு நிகழ்வு இது. அதாவது அமைச்சர்கள் இருக்கிறது ஆளுங்கட்சி சார்ந்தவங்க இருப்பாங்க, மாற்றி கட்சி சார்ந்த ஆளுங்கட்சி ஒரு அமைச்சராக இருக்கும்போது உங்களுடைய வேலைப்பாடுகள் எப்படி இருக்கும்? அந்த தன்னிச்சையாக செயல்பட முடியுமா, இல்லை அமைச்சருடைய தலையீடுகள் இருக்குமா? எங்களை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து கூட்டணி ஆட்சி வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. எங்களுக்கு நிறைய வாய்ப்பு வந்தது. 1996 வாய்ப்பு வந்தது, 2006 வாய்ப்பு வந்தது, இப்படிப்பட்ட பல வாய்ப்புகள் ஆனால் நாங்கள் எங்களுடைய தோழமை கட்சி அவங்க சிறப்பாக ஆட்சி தர வேண்டும் என்று தான் அன்றைக்கி காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் அவங்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கு தொடர்ந்து ஆட்சியிலும் பங்கு வேண்டும், அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்பது பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி வேணும்னு சொல்லக்கூடியது எல்லா தொண்டர்களுடைய வேண்டுகோள், என்னுடைய வேண்டுதல் தான். அது இப்போ நிறைவேறுது. எங்களை பொறுத்தவரையில் இன்றைக்கி கூட்டணியாக இருந்தாலும் கூட நாங்கள் வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட்டுருக்கோம். எங்களுக்கு எந்த விதமான நிர்பந்தங்களோ அழுத்தங்களோ கிடையாது. நாங்கள் முடிந்த அளவுக்கு எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் கட்சியை வளர்ப்பதற்கும் மக்களுடைய நலன்களுக்காகவும் மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் இந்த துறையை நாம் முழுமையாக பயன்படுத்துவோம். திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றுட்டு அவங்களுக்கு துரோகம் செய்து காங்கிரஸ் கட்சிங்கிற ஒரு குற்றச்சாட்டு திமுக தலைவர்கள் முன்னெடுத்து வருவாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எந்த காலகட்டத்திலையும் காங்கிரஸ் துரோகம் செய்தது கிடையாது.
நாங்கள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்போ 2021ஆம் ஆண்டு அந்த தேர்தலில் கூட மதிப்பிற்குரிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வேண்டும் என்று தான் காங்கிரஸ்காரர்கள் போராடி அவர்கள் வந்து அந்த தேர்தலில் உழைத்தார்கள். அதற்கு பிறகு இப்போ 2026 நாங்கள் வந்து கூட்டணியில் அங்க வைக்க வேண்டும் என்று கேட்டோம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் ஒரு மதத்தை சார்ந்த ஒரு அரசியல் வந்துவிடக்கூடாதுன்னு தான் நாங்கள் வந்து கடுமையாக உழைத்தோம். இன்றைக்கி வெற்றி பெற்ற பிறகு பெரும்பான்மை மக்கள் ஜனநாயக முறையில் இன்றைக்கி பெரும்பான்மை மக்கள் வந்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பை வந்து தவறுதலாக பயன்படுத்துகிறோம். ஏன்னா பிஜேபி வந்து கொல்லைப்புறம் வழியாக பாசிச அரசோ இல்லாத ஒரு கவர்னர் அரசோ வந்துடக்கூடாதுன்னு தான் மதச்சார்பின்மை கொள்கையை தாங்கி பிடிக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தாவேகாவுடைய தலைவர் மதிப்பிற்குரிய முதல்வர்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை தெரிவித்து அந்த கூட்டணியில் நாங்கள் அங்கே வச்சுருக்கோம். ராசா வந்து மிகவும் தரக்குறைவான ஒரு வார்த்தைகளை வந்து பதிவிட்டிருந்தார் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்களையும் காங்கிரஸ் கட்சி. அதை எப்படி பார்க்குறீங்க? அவரோட இல்லை, காங்கிரஸ் கட்சி எதுக்கும் அஞ்சக்கூடிய கட்சி கிடையாது. வெள்ளக்காரனுக்கு துப்பாக்கிக்கே நாங்கள் பயப்படாத ஆளுகள். அதனால் அதெல்லாம் நாங்கள் துச்சமாக நினைக்கக்கூடியவர்கள் தான் காங்கிரஸ். திமுக ஆட்சியில் வந்து செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு அமலாக்கத்துறை கடிதம் கொடுத்தாங்க. இப்போ வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு எப்படி மாவட்டத்திலிருந்து கேரளாவுக்கு கனிம வளங்கள் கடத்தக்கூடாதுங்கிறது நெடுநாள் கோரிக்கை, தொடர் கோரிக்கையாக போராட்டங்களாக இருக்கு. இந்த நிலையில தற்போது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய எம்எல்ஏ கிருஷ்ணமூர்த்தி வந்து நேற்றைய தினம் வந்து மாவட்ட ஆட்சியாளர் கேரளாவுக்கு கனிம வளங்கள் கொண்டு போறதுக்காக ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. எப்படி? சரி, இதுக்கு நானே ஒரு பதில் சொல்கிறேன். போன 5 வருஷம் நாங்கள் எங்கள் எம்எல்ஏ இருந்தோம். அப்போ யார் ஆட்சி? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இருந்தது. அப்போ இங்கே ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் வந்து எந்த சூழ்நிலையிலையும் கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளாவுக்கு கனிம வளங்கள் கொண்டு செல்லக்கூடாது, அதுக்கு பல்வேறு தடைகள் கூட மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து தடை விதித்தாங்க. கொண்டு செல்லக்கூடாது, அதே மாதிரி 16 வீல் 14 வீல் லாரி எல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு இன்றைக்கி முன்னுக்கு பிறனா வந்து ஒரு சட்டமன்ற முன்னாள் அமைச்சர் இங்கே ஒரு சட்டமன்ற தொகுதி உறுப்பினரோட போய் ஒரு வார்த்தையை சொல்லணும். இதுல இருந்தால் நீங்கள் புரிஞ்சிருக்க யார் தவறு செய்கிறார்கள் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ திமுக இல்லை, அதை வந்து மக்களுக்கு தெரிஞ்சில்ல. இப்போ அவங்க நேரடியாக வந்து மாவட்ட கலெக்டரை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு மக்கள் வந்து சமூக வலைதளம் மூலியமாகவும் உங்களுடைய தொலைக்காட்சி வழியாகவும் பிரிண்ட் மீடியா மூலம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. மக்கள் அதற்குரிய தீர்ப்பை வழங்குவார். காரணம் இந்த மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறது தேர்தல் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பதில்